வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். நம்ம கேன் நம்பர் எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேன் நம்பர் பதிவு பண்ணுறது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு சேவை அதில் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு கேன் நம்பர் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம சுய விவரங்களை பதிவு பண்ணி வச்சுக்கிறது தான் கேன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன். அது ஒரு நம்பராக ஜென்ரேட் ஆயிரும். அதில் நம்ம விவரங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கோம். இதுக்கு ஆதார் அட்டையும் மொபைல் நம்பரும் கம்பல்சரி வேணும். மொபைல் நம்பர் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம பதிவு செஞ்சால் தான் ஃபைனலாக நம்ம வந்து ரிஜிஸ்டர் கொடுக்க முடியும். ஆதார் அட்டையில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த காண்பிக்கப்படுற லிங்க் உள்ள போய் அதில் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ திரையிடப்படும். அந்த ஆப்ஷனுங்கிறத அந்த கேன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் காண்பிக்கப்படுற இந்த விண்ணப்பத்தில் எதெல்லாம் ஸ்டார் குறியிடப்பட்டிருக்கோ அந்த ஸ்டார் குறியிடப்பட்டிருக்கிறது எல்லாத்தையுமே கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணணும். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் தெளிவாக 1க்கு 2 தடவை செக் பண்ணிடுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ண உடனே கீழே ரெஜிஸ்டருங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரெஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்ததாக கேன் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜோட அந்த நம்பரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம மெயில் ஐடியிலையும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லையும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.